கடந்த வாரம் திங்கட்கிழமை பார்த்தது தான். இடையில செமினார் வேலை இருந்ததுனால 2 முறை பார்க்க முடியல. இன்னைக்கு மீண்டும் தொடருவோம். போன வகுப்புல பார்த்தது ஹார்ட், இதயம். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஹெர்ப்ஸ் ஜெனிட்டாலிஸ். ஹெர்ப்ஸ் ஜெனிட்டாலிஸ்ல அந்த ஹெர்ப்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? இதை பாருங்க, ஹெர்ப்ஸ் ஜெனிட்டாலிஸ் அப்படிங்கிறது இங்க படத்தில் காமிக்கிறேன் பாருங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜெனிட்டல் ஏரியாவில் வரக்கூடிய ஒரு தோல் பிரச்சனை இது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்ற மாதிரி எந்த ஆர்கான்ல பிரச்சனை வருது, எந்த மாதிரியான பிரச்சனை வருது, அதன் மூலம் நம்முடைய உடல் நமக்கு என்ன சொல்ல வருது. இது வந்து உடலின் மொழி. உடல் என்ன சொல்ல வருது. இதுல வந்து ஹெர்ப்ஸ் ஜெனிட்டாலிஸ் அப்படிங்கிறது பால் உறுப்புகள்ல வருது. அதாவது இப்ப தமிழுக்கு வந்துடுறேன். அதாவது மாஸ் பிலீஃப் இன் செக்ஷுவல் கில்ட் அண்ட் தி நீட் ஃபார் பனிஷ்மெண்ட். பாலியல் குற்ற உணர்வும் அதற்கான தண்டனையின் மீது நம்பிக்கையும் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது வாழ்க்கையில வந்து இது ஒரு பகுதியா இருக்குது இல்லைங்களா? அதுல வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அது இருவர் இணைந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதுல தான் வந்து பொருத்தமா இல்லை, தான் வந்து அதை வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து திருப்தியை கொடுக்கல, இல்லை வந்து அதில் வந்து ஒரு கில்ட் ஃபீலிங்கு, அது வந்து அந்த கில்ட் ஃபீலிங் தொடர்ச்சியாக இருக்கும்போது நான் செய்கிற தப்பு இது, என்னால் இயலாமல் இருக்கக்கூடிய விஷயம் இது, ஸோ என்னால் வந்து கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்குறாரு, இது இந்த தண்டனை சரிதான் அப்படிங்கிற அளவில் அவங்க வந்து அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு. மாஸ் பிலீஃப் இன் செக்ஷுவல் கில்ட் அண்ட் தி நீட் ஃபார் த பனிஷ்மெண்ட். அப்புறம் பப்ளிக் ஷேம். அப்படிங்கிறது பொதுமக்கள் இதுல வந்து ஷேம் அப்படின்னு சொன்னா அவமானப்படுவது, பப்ளிக்ல வந்து அவமானப்படுவது. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ட்ரெஸ் வந்து ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய மனநிலை பொறுத்து இருக்கு. அதில் வந்து சரியான அந்த வெளிப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல, பால் உறுப்புகள் மறைத்திருப்பது அப்படிங்கிற விஷயத்துல ஏதாவது எக்ஸ்போஸ் ஆயிடுறது, அதில் அவமானப்படுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதில் வந்து தப்பு பண்ணால் வந்து கடவுள் தண்டிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தப்பு பண்ணால் கடவுள் தண்டிப்பார் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் த ஜெனிட்டல்ஸ். ரிஜெக்ஷன் ஆஃப் த ஜெனிட்டல்ஸ் அப்படிங்கிறதா அதாவது அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய தேவை, அதனுடைய பயன்பாடு, இதை வந்து வேறு ஏதோ காரணங்களால அதை வந்து டோட்டலாக நிராகரிக்கிறது. அதில் வரக்கூடிய குற்ற உணர்வு, இதனால வரக்கூடியதுங்க. படம் வந்து ஏற்கனவே காமிச்சேன், திரும்ப ஒரு முறை காமிச்சிடுறேன். சரி பாருங்க, இதுதான். இது ஜெனிட்டல் ஏரியாவில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடியது.
அதுதான் வந்து ஹெர்ப்ஸ் ஜெனிட்டாலியா. அடுத்தது ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ். ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அந்த வாய் உதட்டு பகுதியில் வரக்கூடியது. காமிக்கிறோம் பாருங்க. இது வாய்ப்பகுதியில் வரக்கூடியது. ஸோ இது ஏன் வாய்ப்பகுதியில் வருது, இதன் மூலம் உடம்பு நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க. அதாவது அக்கி அக்கி உடைந்த நிலையில் இப்போ நம்ம பார்த்தோம். பிட்டர் வேர்ட்ஸ் லெஃப்ட் அன்ஸ்போக்கன் வாயில் வருது. அப்போ அது வந்து வாய் சம்மந்தப்பட்ட வாயோட பயன்பாடு சம்மந்தப்பட்டதாக தான் அந்த நோய் இருக்கும் இல்லைங்களா. பிட்டர் வேர்ட்ஸ் லெஃப்ட் அன்ஸ்போக்கன், அதாவது பேச்சு என்பது ஒன்று அறிவை வெளிப்படுத்துறதா இருக்கும், இன்னொன்று உணர்ச்சியை வெளிப்படுத்துறதா இருக்கும். அறிவை வெளிப்படுத்தும் போது அழகான சொற்கள் வந்துக்கிட்டே இருக்கும். உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது, நல்ல உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது நல்ல சொற்கள் வெளியில் வரும். ஒரு நெகட்டிவ் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது அது பிறரை காயப்படுத்தக்கூடியதாக, அசிங்கப்படுத்தக்கூடியதாக, பிறரை வெறுப்பேற்றக்கூடியதாக இருக்கும். அது வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய சூப்பர் ஈகோ வந்து அதை தடை செய்யும். சேச்சே இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்ததை அது வரை வாய் வரை வந்துருச்சு, அது எங்கே போகும்? ஸோ அங்கேயே தங்கி, ஸோ இப்படி ஒன்று உள்ளுக்குள்ள இருந்து நீ பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத சொல்லும். அதுதான் அதாவது பேசப்படாத கசப்பான சொற்கள் உள்ளுக்குள்ள அடங்கி மவுத்தில் வந்து அந்த மாதிரி வெளிப்படுதுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஹைவ்ஸ். ஹைவ்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு தோல் நோய்ங்க. அதாவது மறைக்கப்பட்ட சிறிய பயங்கள். முதல்ல ஹைவ்ஸ் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் ஹைவ்ஸுங்க. ஸ்கின்ல எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அட்டிக்காரியா மாதிரி தடிப்பா இருக்கு இல்லையா, இதுதான் ஹைவ்ஸ். இது ஏன் வருது? இதனுடைய உடலின் மொழி என்ன? எப்படிப்பட்ட உணர்ச்சி நிலையிலிருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது? இது ஒரு படைநோய் வகையை சொல்றாங்க. ஸ்மால் ஹிடன் ஃபியர்ஸ். ஸ்மால் ஹிடன் ஃபியர்ஸ், சிறிய வகையான மறைக்கப்பட்ட பயங்கள். பயம் எதை பற்றி வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? அந்த பயம் என்பது பெரும்பாலும் நீங்கள் வந்து உறவு நிலையிலேருந்து வர்றதை எடுத்துங்க. பேசுவதற்கு பயம், பப்ளிக்கில் போகிறதுக்கு பயம், ஒரு செயலை செய்யறதுக்கு பயம், பூச்சியை கண்டா பயம், இருட்டை கண்டா பயம், இப்படி நிறைய பயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ ரொம்ப அதிகமான பயம் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் வராது. பட் சின்ன சின்ன பயம் அப்படிங்கிறது வரும், சரிங்களா? நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிறோம், நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, பயந்துக்கிட்டே எழுதுறது, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னமான பயங்கள் அது உள்ளுக்குள்ள வந்து மறைஞ்சு இருக்குது. அது என்ன உள்ள மறைஞ்சு இருந்தாலும் உடம்பு வெளியில் காமிச்சிடும். அதுதான்
மவுண்டன்ஸ் அவுட் ஆஃப் மோல் ஹில்ஸ். சாதாரண அல்லது சிறிய பிரச்சனையை மிகவும் கவலைக்குரிய பெரிய பிரச்சனையாக மாற்றி பேசுறது. இது எதனால வருது அப்படின்னா, வாழ்க்கையில சிக்கல் என்பது, பிரச்சனை என்பது, ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் போது நாம் நம்முடைய அறிவு நிலையிலேருந்து அது பார்க்கும்போது நம்முடைய கெப்பாசிட்டிக்குள்ள இருக்கா, நம்மளால செய்ய முடியுமா முடியாதா, ஸோ இதெல்லாம் உரசி பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து செயலாற்றுகிறோம். சரிங்களா? அப்படி செயலாற்றும் போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு, பெருசா தெரியுது. ஐயோ இது எப்படி பண்றது, பேங்க்குக்கு போகணும், அந்த சலான் எழுதி கொடுத்து தப்பு இல்லாமல் எழுதி கொடுத்து அங்கே யாருக்கிட்ட கொடுக்கணும், யாரை கேட்கறது, இது கேட்டால் நம்மளை வந்து யாராவது ஃபாலோ பண்ணுவாங்களா, கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்லுவாங்களா, இது கூட தெரியாதா உனக்கு, என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாங்களா, ஸோ இப்படிலாம் பயப்படுறதெல்லாம் இருக்குல்ல, புரியுங்களா? ஸோ சின்ன விஷயம்தான், கேட்டால் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒருத்தருடைய மனநிலை. இல்லை யாராவது கேட்டால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அங்கே இப்படி ஆகுமோ அப்படி ஆகும்னு நினச்சிக்கிட்டு போகாமலேயே அது ஒரு குற்ற உணர்ச்சியோடு வச்சுக்கிறது, பயந்துக்கிட்டு பயத்தோடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இப்படி வெளிப்படும் போது அப்படி உள்ள ஒன்று மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உடம்பு நமக்கு சொல்றதுங்க. அடுத்தது ஹிப்பு. ஹிப் அப்படிங்கிறது உடம்புல வந்து இடுப்பு பகுதி அப்படிங்கிறது என்ன பங்கு வகிக்குது, நம்ம உடம்புல என்ன பங்கு வகிக்குது, புரியுங்களா? கீழே இடுப்புக்கு கீழே 2 கால் மட்டும்தான், இடுப்புக்கு மேலதான் மொத்த உடம்பு அங்க வந்து இருக்கு. அதாவது அந்த இடுப்பு அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான். நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த இடுப்போட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இது இப்போ 2 கை 2 கால் நமக்கு இருக்கு. முன்ன கால் 2 கையா மாறிடுச்சு, பின்னங்கால் 2 நடக்கிறதுக்கு பயன்படுறதா மாறிடுச்சு, கை 2 பற்றி வேலை செய்யறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உடம்பு வெற்றிகளா மாறிடுச்சு. உடம்பு வெற்றிகளா மாறின பிறகு அந்த இடுப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதியா ரிமைனிங் பாடி, அதாவது கால் தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் சேர்ந்து அது தாங்கக்கூடியதா அது இருக்குதுங்க. அப்போ கேரிஸ் அ பாடி இன் பர்ஃபெக்ட் பேலன்ஸ். அதாவது கால் 2 இப்படி வெற்றிகளா இருக்கு, இடுப்பு வந்து ஹரிசாண்டலா இருக்கு. ஹரிசாண்டல இருந்து இது வந்து ஒரு டேபிள் இல்லை முக்காலி சேர் அந்த மாதிரி வச்சிங்களேன், அது மேலே எந்த பொருள் வச்சாலும் அது தாங்குற மாதிரி ஒரு டேபிள் சேர் முக்கால்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு பேலன்ஸ்டா இடுப்புக்கு மேலே இருக்கிற உடம்பு அப்படிங்கிறது பேலன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடில் இருக்கு இடுப்பு. ஸோ இந்த பேலன்சிங் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்க இதில். இடுப்பில் மேஜர் த்ரஸ்ட் இன் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ பேலன்ஸாக பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் முன்னால் நடக்கிறீங்க, பின்னால் நடக்கிறீங்க, சைடில் நடக்கிறீங்க, பெரும்பாலும் முன்னோக்கி போகிறோம். பெரும்பாலும் முன்னோக்கி தான் போகிறோம். சைடில் போகிறது பின்னால் போக முடியும், ஆனால் அது எப்போதும் நடக்கிறது இல்லை. எப்போதும் நடக்கிறது முன்னோக்கி நடக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி முன்னோக்கி நடக்கும்போது உடம்பை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறது இடுப்பாரு. அப்போ முன்னோக்கி நடக்கிறது தான் இதனுடைய, நடக்கும்போது உடம்பை பேலன்ஸாக வச்சுக்கிறது தான் இதனுடைய செயலாக இருக்கும்போது, இதுக்கு ஒரு பிரச்சனை, இடுப்புக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த வாழ்க்கையை பேலன்ஸ்டாக நடத்துறது. ஏன்னா அது சாஞ்சிராம நடத்தி கொண்டு போகிறது, கீழே விழுந்துடாம நடத்தி கொண்டு போகிறது. ஸோ இந்த ஆஸ் இஸ் மைண்ட் ஆஸ் இஸ் பாடி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபியர் ஆஃப் கோயிங் ஃபார்வர்ட் இன் மேஜர் டிசிஷன்ஸ். முக்கியமாக முடிவெடுக்கிற விஷயத்தில் சரியா வருமா, இது நினைக்கிற மாதிரி நடக்குமா, சக்சஸ் ஆகுமா, எல்லாம் தடுமாறிடுமா இடையில. ஸோ இந்த விஷயங்கள் மைண்டில் ஓடும்போது இடுப்பில் இஷ்யூ வருங்க. நத்திங் டு மூவ் ஃபார்வர்ட் டு, நத்திங் டு மூவ் ஃபார்வர்ட் டு. ஸோ முன்னேறி போகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற, முன்னேற முடியாது, இன்னும் முன்னேற அவ்வளோதான் அப்படிங்கிற அளவில் வந்து
அது வெளிப்படுத்துது. இடுப்புல ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வெளிப்படுத்துது. இப்போ இடுப்புல வரக்கூடிய பிரச்சனை பெரும்பாலும் என்ன வருது பாருங்க, இடுப்பை பிடிச்சிக்கிறது, இடுப்பை பிடிச்சிக்கிறது. படுத்து எந்திரிக்க முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல, இடுப்பை பிடிச்சிக்கிச்சு. குனிஞ்சு மெதுவா ஏஞ்சி அந்த நிமிர்ந்து நின்று அப்புறம்தான் நடக்க முடியுது. புரியுங்களா? குனிஞ்சிருந்தா நிமிர்றதுக்கு பிரச்சனையாகுது, நேரா நிக்க பிரச்சனையாகுது, சைடில் பிடிச்சிக்குது, இப்படி சைடில் இப்படி பிடிச்சிக்குது. புரியுங்களா? இல்லை பின்னால சாஞ்சி நிற்கிற மாதிரி இருக்கு, நேரா நிற்க முடியல. இந்த பேலன்ஸ் இல்லாத கண்டிஷனில் தான் அங்கே வந்து இடுப்பில் கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்க. ஸோ இந்த உடலை சமநிலையில் வச்சிருக்கிறதுனால, முன்னோக்கி நடக்கிறதுக்கு இது பயன்படுறதுனால, முன்னோக்கி வாழ்க்கையில் நடப்பது, முன்னோக்கி நடப்பதற்கு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எடுக்கக்கூடிய முடிவுகளில் உறுதியற்று இருப்பது. ஸோ இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் முன்னேற்றம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, இருக்கிறத மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படி அளவில் உங்கள் மனசு வந்துருச்சு அப்படின்னா, அதை நியாயப்படுத்துவதற்கு, உங்கள் அந்த நியாயத்திலேருந்து உங்களை வந்து, அதாவது உங்களுடைய இயலாமையிலேருந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு, அந்த நியாயத்தை வந்து உங்களுக்கு வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடும். யாரும் உங்களை வந்து குறை சொல்ல மாட்டாங்கல்ல, அதான் முடிஞ்சவரை செஞ்சா இப்போ விடுப்பா, இன்னும் நீங்கள் பார்த்துங்க, இருக்கிற பிள்ளைங்க உங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றுறாங்கல்ல, இனிமேல் நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறதுக்கு வரும். இதுதாங்க. ஸோ மைண்டு, உறுப்போட செயல்பாடு, அதில் வர பிரச்சனைகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்புல இருக்குங்க. அடுத்து ஹார்ட் ஸ்கின் டிசீஸ். ஹார்ட் ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷம், அதாவது பெயின்லெஸ் ஸ்வோலன் லிம்ஃப் நோட்ஸ், நிணநீர் மண்டலத்தை பாதிக்கக்கூடிய இரத்த புற்றுநோய். இது நிணநீர் லிம்பேட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, புரியுது இல்லைங்களா? ரத்த ஓட்டம் மாதிரி அது ஒன்று தனியாக பேரலாக போகும், புரியுங்களா? அதில் வரக்கூடிய அங்கங்கே இப்போ இந்த அக்கல்ல இருக்கும், மார்பகத்தில் இருக்கும், கழுத்தில் இருக்கும். ஸோ அங்கங்கே அது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி அங்கங்கே முடிச்சா இருக்கும், பந்துகள் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பந்து மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அந்த ஏரியாவுக்குலாம் அது வந்து சப்ளை பண்ணும். அது ஒரு லிம்பேட்டிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது தனியாக ஒன்று இருக்குங்க. அதில் பிரச்சனை எப்படி வருது, மனசில் உள்ள அந்த விலகிய நிலை அப்படிங்கிறது இந்த உறுப்புல, இந்த மண்டலத்தில் அது எந்த மாதிரி பிரச்சனை வருது இப்போ பார்க்குறோம். சரிங்களா? blame and tremendous fear of not being good enough. அதாவது முதல்ல நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நான் நினைக்கிற மாதிரியோ நான் நல்லா இல்லை, எல்லாரும் ஊடு கட்டிட்டான், எனக்கு வயசு 45-50 ஆச்சு, இன்னும் ஊடு கட்டல, என்னுடைய குழந்தை வந்து
ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வரும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நானும் அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் தான் வரும், 10th ஃபஸ்ட் மார்க் வரும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்கில் வரும், இல்லை ஸ்டேட் ரேங்கில் வரும் அப்படின்னு வாத்தியாரெலாம் சொன்னாங்க. எனக்கு அது பெருமையாக இருந்துச்சு. ஆனால் வந்து ரிசல்ட் வரும்போது சுத்தமாக அவுட் ஆகி போச்சு. நினச்ச மாதிரி எதுவுமே இல்லை. புரியுங்களா? ஸோ வீடு இன்னும் கட்டலை, பிள்ளை சரியாக படிக்கலை, மற்ற பிள்ளைங்க மாதிரி நல்ல வேலைக்கு போகல, சம்பாதிக்கல, ஒன்றும் வாழ்க்கை அப்படிங்கிறது சுத்தமாக சரியில்லை. அதில் என்னுடைய பாற்று, ஏன் குடும்பம், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பிள்ளைங்க அப்படிங்கிற அளவில் நான் நினைச்ச அளவுக்கு சுகமாக இல்லை. அது இவங்களுடைய ஃபீல். அது இவங்களே பிளேம் பண்ணிக்கிறாங்க. பிளேம் அண்ட் ட்ரெமெண்டஸ் ஃபியர் ஆஃப் நாட் பீயிங் குட் எனஃப். இது வந்த பிறகு வந்த ஃபீலிங் மட்டும் இல்லை, இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பயம். மார்க் எடுத்துருமா என் பிள்ளை, ரேங்க் வந்துருமா அப்படிங்கிற பயம். அதாவது இந்த சர்க்குலேஷன் சிஸ்டத்தில், அது எந்த சர்க்குலேஷன் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அது வாழ்க்கை ஓட்டம் அன்றாடம் ஒரு ரொட்டீனாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அன்றாடம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழறது அப்படிங்கிற அளவில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த சர்க்குலேஷன் சிஸ்டத்தை வந்து பாதிக்குங்க. ரத்த மண்டலம் பாதிக்கும், பிபி வரும், ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். இந்த மாதிரி நிணநீர் மண்டலம் அப்படிங்க, இது ஒரு சுழற்சி மண்டலம். ஸோ அங்கே வந்து பிரச்சனைகள் வரும். A frantic race to prove one's self until the blood has no substance left to support itself. அதாவது தன்னை வந்து சிறந்தவராக, ஒரு மற்றவங்களோட ரொம்ப சிறப்பானவராக நிரூபிக்கிறதுக்கு ரத்தம் வந்து வற்றி போகும் அளவுக்கு வெறித்தனமான முயற்சிங்க. Anything abnormal will create the problem. அளவுக்கு மீறினது எதுவாக இருந்தாலும் நஞ்சாக மாறுகிறது, எதிர்விளைவாக மாறுகிறது. புரியுங்களா? இப்போ அந்த என்னை வந்து ரொம்ப சிறப்பாக அடுத்தவங்களோட ரொம்ப ஹை லெவலில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நினைப்புலேருந்து என்ன சொத்து சேர்க்கறது, நல்லா இப்போ எல்லாரும் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவான், இவர் பல வருஷம் அதுக்காக செலவழித்து கஷ்டப்படுவார். யாரை பற்றி எப்பயாவது ஒரு வார்த்தை சொல்கிறது, இவங்களை வந்து பரவாயில்லப்பா சூப்பராக பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்கு பல ஆண்டுகள் போட்டு ஒலட்டிக்கிட்டு கிடக்குறது. உடம்பு என்ன ஆகும்? சாதாரணமாக வாழ்க்கை என்பது இயல்பாக நீ வந்து நடத்திட்டே போகிற, இதை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படல, நீ என்ன படிச்சிருக்க, என்ன சம்பாதிக்கிற, அந்த சம்பாத்தியத்துக்குள்ளே எப்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற திட்டத்தோடு நீங்கள் இயல்பாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சி நிலையில் எந்த பிரச்சனையும் வராது. உணர்ச்சி நிலை எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா உடல் இயக்கம் வந்து சீராக இருக்கும். உடல் இயக்கம் சீராக இருக்குங்க. அந்த சீரான நிலையை வச்சுக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையை பற்றி புரிதல் இருந்திருக்கு. ஸோ தன்னை நிரூபிக்கிறதுக்காக இப்படி பாருங்க, எவ்வளோ எக்ஸாக்டா அதை வந்து சொல்றாங்க. ரத்தம் வத்தி போகக்கூடிய அளவுக்கு வெறித்தனமான முயற்சி அப்படிங்கிறாங்க. மற்றவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள தான் ஈடுபட்ட முயற்சியில் தன் வாழ்வின் மகிழ்ச்சியை மறந்து விடுதல். ஸோ இப்படி வெறித்தனமா ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தா எங்க நீ தூங்க போற? தூக்கத்தை குறைப்பீங்க, செயல்பாட்டோட வேகத்தை அதிகப்படுத்துவீங்க,
மூச்சு வாங்க, ஓடுறது ஓடியாருது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, வேலைக்கு சாப்பிட்றது இல்லை, வேலைக்கு தூங்குறது இல்லை. புரியுங்களா? ஸோ எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் வெறித்தனமா இருந்து அடுத்தவங்களோட பாராட்டுக்காக, புகழுக்காக தன்னை வந்து ரொம்ப இம்சப்படுத்துறது உடம்பை. அப்படி இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட்ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது வருதுங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னா எதுலையுமே ஃபாஸ்டா இருக்கிறது, பரபரன்னு இருக்கிறது. புரியுங்களா? அதாவது இதயம்னா இவ்வளவு ஒரு நிமிடத்துக்கு திரும்பதான் சுருங்கி வரணும்னு இருக்கு. லங்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கு. புரியுங்களா? இது ரெண்டு தான் முக்கியமா உடலுடைய உஷ்ண நிலையை, உடம்புக்கு தேவையான எனர்ஜியை, உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸை, உடம்புக்கு தேவையான எல்லா ரசாயன பொருள்களையும் உடம்பு முழுக்க பரவலாக எடுத்துக்கிட்டு போய் அங்கங்கே சப்ளை பண்ணுறது, டாக்ஸினை கலெக்ட் பண்ணிட்டு வர்றது, நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுறது, ஏன்னா எல்லா உறுப்புகளையும் சீராக இயங்க வைக்கிறது, எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு எதுனா ரெண்டு தான், இதயமும் நுரையீரலும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், பேங்க்ரியாஸ், தைராய்டு. இப்படி இது எல்லாமே வந்து சீராக இயங்கணும். அதுக்கு ஒரு வேகம் இருக்குங்க, அந்த வேகத்தோடு அது இயங்கணும். புரியுங்களா? அந்த வேகத்தோட இயங்கிறதுக்கு ஒரு நார்மல் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அது. ஆனால் சிலர் வந்து ரொம்ப மந்த நிலையில் இருப்பாங்க, சிலர் நார்மலாக இருப்பாங்க, சிலர் வந்து எதை பாருங்க பரபரப்புன்னு சாப்பிட்டா 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் ஒருத்தர் சாப்பிடுவார், ஒருத்தர் 1/2 மணி நேரம் சாப்பிடுவார், ஒருத்தர் 1/4 மணி நேரம் ப்ராப்பராக மென்று அதை வந்து முழுங்கி அது வந்து செரிமானத்துக்கு தேவையான அளவுக்கு நல்ல வாயில மென்று கொடுக்குறது ஒருத்தர் பண்ணுவார். 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. சிலர் வந்து டிவி பார்த்துக்கிட்டு யார்கிட்ட பேசிக்கிட்டு சும்மா பெரட்டி சாப்பாடை வந்து பரட்டி உருண்டை ஒட்டிக்கிட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சாப்பிட்றது. சிலருக்கு சாப்பிட்றது அப்படிங்க அது வந்து வேலையே கிடையாது, சும்மா ஜிப்பை திறந்து உள்ள கொட்டுற மாதிரி, கைக்குள்ள ஜிப்பை திறந்து உள்ள கட்டுற மாதிரி 5 நிமிஷத்துல டக்குன்னு உள்ள போயிட்டே இருக்கும். புரியுங்களா? இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அதீத வேகத்துல, எப்பவுமே அதீத வேகத்துல இருக்கவங்க தான் ஹைப்பர் ஆக்டிவ். இது பசங்கள்ட்ட வெளிப்படும். ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் எப்ப பாரு துருன்னு இருக்கிறது, ஒரு இடத்துல உட்கார்றது இல்லை, ஏன்னா அந்த சரியான வேகத்தோட ஒரு வேலை செய்யறது இல்லை, எல்லாம் ஃபாஸ்ட்ன்னு இருக்கும். இது ஏன் இப்படி இருக்கு? அது ஏன் நார்மலா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம்தாங்க. ஃபீலிங் ப்ரெஷர்டு அண்டு ஃப்ரான்டிக். அதாவது வந்து செய்யும் போதே அந்த வேகத்தை கொடுக்கக்கூடிய உணர்ச்சி நிலை தான் அதுக்கு காரணம். உடனே முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், புரியுதா? அடுத்து இல்லைன்னா அடுத்து அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, அது நின்று போயிடும், இது நின்று போயிடும். ஸோ இப்படி பயப்படுறது, தேங்கி போனா என்ன பண்றது, செய்யாம போனா என்ன பண்றது, புரியுங்களா? அந்த பயத்துல இருந்து ஃபாஸ்டா, எப்பவும் ஃபாஸ்டா இருக்கிறது. ஸோ கட்டாயப்படுத்தப்பட்ட வெறித்தனமான உள்ள உணர்வு, உள்ளம், அந்த மனசுல அந்த மாதிரி வந்து ஒரு கட்டாயத்தை உருவாக்கி கொள்றது, வெறித்தனமா இருந்துக்கிறது. இதுதான் வந்து துருன்னு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. எதுவுமே அந்த அளவான வேகத்தோடு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை.
அடுத்தது ஹைப்பர் வென்டிலேஷன். ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாருங்க, வாட் இஸ் ஹைப்பர் வென்டிலேஷன்? Hyperventilation occurs when an individual breathes at an abnormal rapid speed, resulting in a decrease in blood carbon dioxide level. அதாவது ஹைப்பர் வென்டிலேஷன் மூச்சு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியேறிட்டே இருக்கு, ஃபாஸ்ட்டாக மூச்சு வருது. புரியுங்களா? மூச்சு இறைக்கிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மூச்சு இறைக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு அதுக்குள்ள மூச்சு இப்படி இறைக்குது. ஒரு மாடி ஏறி போனாலே ஒரு 5 மாடி ஏறி வந்த மாதிரி, இல்லை சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே ஒரு ரொம்ப தூரம் ஓடி வந்த மாதிரி மூச்சு வாங்குறது இருக்கு இல்லையா? இதுதான் ஹைப்பர் வென்டிலேஷன் சொல்றது. இதுவே தொடர்ச்சியா இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அது என்ன ஆகும்? அது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல கார்பன் டை ஆக்சைடுடைய அளவை அதிகப்படுத்திடும். ஆக்சிஜன் அளவை ஆக்சிஜன் உள்ள தங்கி உள்ள எல்லா இடத்துக்கும் பரவி போய் சேரணும் இல்லையா? அதுக்கு நேரம் கொடுக்கறதே இல்லை. அதுக்கு நேரம் கொடுக்கறதில்ல. நிறைய மூச்சு இழுப்பாங்க, உடனே நிறைய விட்டுருவாங்க, இழுப்பாங்க உடனே விட்டுருவாங்க. அது ஃபாஸ்டா அந்த காத்து உள்ள போறதும் வெளியே வர்றதும் உள்ள போறதும் வெளியே வர்றதும் என்ன, ஆக்சிஜன் அங்கே இருக்கிற காத்துல ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணி அந்த ஆக்சிஜன் ரத்தத்துக்கு கொண்டே கொடுத்து, ரத்தத்து மூலமா ஆக்சிஜன் உடம்பு முழுக்க போறதுக்கு பதிலா என்ன ஆயிரும், அங்கே உள்ள போய் சேர்றதுக்கு முன்னாலே திரும்ப வெளியே எடுத்துருவாங்க. ஃபாஸ்டா உள்ள இழுப்பாங்க, ஃபாஸ்டா வெளியே விட்டுருவாங்க. அப்ப ஆக்சிஜன் உடம்பு முழுக்க போய் சேராது. ஏற்கனவே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இல்லையா, அங்க அப்படியே தேங்கி நிற்கும். இதுதான் ஹைப்பர் வென்டிலேஷன். இது ஏன் நடக்குது? இதுவும் பயத்தால் தான் நடக்குது. பயத்தால் தான் நடக்குது. அதாவது மாற்றம் என்பது தொடர்ந்து நடத்தே இருக்கும் வாழ்க்கையில. புரியுங்களா? அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாம புதுசா செய்யறதுக்கு, புதுசா பழகிறதுக்கு முன் வராம அதை எதிர்ப்பது, அதை மறுப்பது. புரியுங்களா? புதுசா வரக்கூடிய வாழ்வியல் முறைய எதையும் நம்புறதே இல்லை, எதையும் நம்புறதே இல்லை. வருடக்கணக்கா ஒரே ரொட்டீனா, ஒரே பழக்க வழக்கத்துல, ஒரே கருதுகோள். மனசு எதையுமே புதுசா வர்றது எதையும் ஏத்துக்காது. மற்றவங்களாம் போய்கிட்டே இருப்பாங்க, இவங்க அந்த பழைய இதுல இருப்பாங்க. ஆனா ஒப்பு நோக்கும்போது எப்படி இருப்பாங்க? இவங்க பின்தங்கி இருக்கிறதா இருக்கும், முன்னேறி போறதுக்கு பயமா இருக்கும். அந்த பயத்துல இருந்து இவங்களுக்கு இந்த மூச்சு வாங்கிறது, என்ன சும்மாவே உட்காந்து கிடக்கிறது, அப்புறம் திடீர்னு ஓடணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி. ஸோ ஃபியர் ரெசிஸ்டிங் சேஞ்ச், நாட் ட்ரஸ்டிங் த ப்ராசஸ். பயம் மாற்றத்தை எதிர்ப்பது, வாழ்வின் போக்கை நம்பாமல் இருப்பது. அடுத்தது ஹைப்போகிளைசெமியா. ஹைப்போ அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம், ஹைப்பர் அப்படின்னா அதிகமா இருக்கிறது. ஹைப்பர் கிளைசெமியா அப்படின்னா சர்க்கரை அதிகமா இருக்கிறது, ஹை சுகர். ஹைப்போகிளைசெமியா அப்படின்னா லோ சுகர்னு அர்த்தம். சுகர் லெவல் குறைவா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப சுகர் ஏன் ஜாஸ்தியா வருது, சுகர் ஏன் கம்மியா வருது? இப்ப கம்மியா வர்றதை பத்தி பார்ப்போம். குறை ரத்த சர்க்கரை. அந்த
உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கறது அப்படிங்கிறது. சரியான விகிதத்துல சர்க்கரை அளவு இருந்துச்சுன்னா உங்க ஆற்றல் என்பது சமநிலையில இருந்து நீங்க எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். டயர்ட்னஸ் இல்லாமல் செய்ய முடியும். புரியுங்களா? இந்த சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், குறைவாக இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கும். இப்போ குறைவாக இருந்தால் என்ன பிரச்சனை இருக்குன்னா, வாழ்க்கையின் சுமைகளை தாங்க இயலாமல் திணறது. வாழ்க்கை என்பது ரொம்ப சுமையா தெரியுது. எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை வாழ்கிறவர் எவரோ அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்கிற தன்மையில் இருக்கிறது. இதுதான் அவேர்னஸ் அப்படிங்கிறது. அவேர்னஸ், புரியுங்களா? இந்த அவேர்னஸ், புரிதல், வாழ்க்கையை பற்றிய புரிதல், நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு நாம் இயற்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களையும் உயிரினங்களையும் அதனுடைய இயக்கத்தையும் ஒன்று சேர்ந்த இயக்கத்தையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்களுடைய பயன்பாட்டிலும் நாம் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவை என்பதை புரிந்து கொள்வதிலும், யாரெல்லாம் தேவை, எப்போது எது தேவை, எப்போது இது தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வதிலும் உள்ள ஆற்றல் இருக்கு இல்லைங்களா? அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலில் இருக்கிறது இது எல்லாமே. எல்லாருக்கும் வாழ்க்கை ஒண்ணுதான். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான சூரியன், பூமி, காற்று, இயற்கையில் விளைந்து தரக்கூடிய பொருள்கள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குங்க. அவரவர்கள் வளர்ச்சி நிலை, புரிதல் தன்மை, இதை பொறுத்து அவங்களுக்கு வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமாவோ மென்மையாவோ சீராகவோ தெரியுது. இப்போ இந்த அதாவது லோ சுகர் அப்படிங்கிறது எப்படிப்பட்டவங்களுக்கு வருது அப்படின்னா, ஓவர்வெல்ம்டு பை தி பர்டன்ஸ் இன் த லைஃப். வாழ்க்கை என்பது ரொம்ப சுமையானதா இருக்கு, ரொம்ப பர்டனா இருக்கு, சரிங்களா? ஸோ எளிதாக தன்னால் வாழ்க்கையை ஓட்ட முடியல, வாழ்க்கையை சுமக்க முடியல அப்படிங்கிறது. அதுலேருந்து வரக்கூடியது லோ சுகர். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் என்பது மலட்டுத்தன்மை. இது ரெண்டு பேருக்குமே இருக்கும், சரிங்களா? அதில் முக்கியமாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்பது செக்ஸுவல் ப்ரெஷர், டென்ஷன், கில்ட், social belief, split against a previous mate, fear of becoming mother. அது இப்போ இது சொல்றது இம்பார்ட்டன்ஸ். இந்த இம்பார்ட்டன்ஸ் இங்கே சொல்ல வர்றது பெண்களுக்கானது. மலட்டுத்தன்மை, பெண்களுடைய மலட்டுத்தன்மை. அதாவது ஓவரிஸில் முட்டை உருவாகி என்ன ஆணுடைய விந்துள்ள வரக்கூடிய அந்த உயிர் சக்தி ஓவரிஸில் மேட்டாகி குழந்தை உருவாகிறது என்பது வாய்ப்பில்லாமல் போகிறது, இல்லை அதில் சிக்கல் இருக்கிறது. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் அழுத்தம். இதில் பை நேச்சர் ஒவ்வொருத்தருக்கும் ஆர்வம் என்பது பல விகிதத்தில் இருக்கும். ஆர்வம் என்பது பல விகிதத்தில் இருக்கும். குடும்ப சூழல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறாக இருக்கும். அவங்க ஆர்வம், விருப்பம், குடும்ப சூழல், இதில் அதாவது என்ன சொல்ல போனால், குடும்ப சூழல்னு சொல்கிறது அப்படின்றது அந்த பிரைவசி, அந்த பிரைவசி, லைஃப் பார்ட்னருடைய இணக்கமான உறவு, லைஃப் பார்ட்னருடைய புரிதல், இவங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறது, அவங்கள பற்றி இவங்க புரிஞ்சுக்கிறது. ஸோ அது ஒன்று. சமூகத்தில் உள்ள பிலீஃபு, சமூகத்தில் உள்ள பிலீஃபு, அதாவது அந்த பாலியல் உறவு, தாம்பத்திய உறவை பற்றி அவங்க இருக்கிற இடத்துல எந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கு,
அதுக்கான அனுமதிங்கிறது எப்படி இருக்கு, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, இவங்களுடைய ஆர்வத்துக்கும் விருப்பத்துக்கும் அது பொருத்தமானதா இருக்குதா, இது ஒண்ணு. அடுத்து முந்தைய உறவில் இருந்து அதாவது முந்தைய தாம்பத்திய உறவில் இருந்து அவங்களுக்கு கிடைத்த அனுபவம் அது வந்து துன்பமானதா இருந்ததா, இன்பமானதா இருந்ததா, அது வந்து சப்போஸ் துன்பமானதா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்த முறை பயமாயிரும். துன்பத்தை அனுபவிக்கிற எல்லாருக்கும் பயமா தானே இருக்கும், சரிங்களா? ஸோ அங்கே வந்து அவங்களுடைய அந்த செயல்பாடுல ஒரு இப்போ நேற்றம் இருக்குன்னு வச்சுங்களேன், ட்ரைனஸ் ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா? அப்போ அது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த அனுபவம் வந்து பயத்தை கொடுக்கும். அடுத்த முறை அதை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அது ஒரு மனக்குறையாக இருக்கும், கில்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த வெறுப்பு உருவாகிறது, கில்ட்டாக வர்றது. ஒன்ஸ் கில்ட்டி வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது இயல்பாக வரக்கூடிய அந்த தூண்டுதல் இருக்காது, அதுவும் பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது தாயாக பொறுப்பேற்க பயம். ஐயோ குழந்தை வந்துச்சுன்னா, இப்போ கல்யாணம் பண்ணும் போதே சிலரெல்லாம் கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்றாங்க. அமெரிக்காவில் 2 பேரும் வேலை பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணிப்போம் ஆனா குழந்தை தேவையில்லை, குழந்தை என்பது அவசியம் இல்லை, குழந்தை பெற்றுக்கணும்னு யாரும் என்ன கம்பல் பண்ணக்கூடாது, அந்த கண்டிஷனோட கல்யாணம் பண்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் அந்த சோசியல் பிலீஃபு. சோசியல் பிலீஃபு அதாவது சோசியல் பிலீஃப் அப்படின்னா இங்க ஒரு மாதிரி இருக்கு, இதே அமெரிக்காவில் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ஒரு கண்ட்ரில ஒரு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த கண்டிஷனோட இங்க யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது சர்வசாதாரணமா இருக்கு, அது பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? இப்போ ஜெர்மன் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கல்யாணம் பண்ணாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ முடியாது. ஜெர்மனில் நீங்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம், குழந்தை பெற்றுக்கலாம், கல்யாணத்தை அப்புறம் பண்ணிக்கலாம். எல்லாம் சோசியல் பிலீஃபுங்க, புரியுங்களா? ஸோ அந்த அளவில் அந்த மலட்டுத்தன்மை என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த உறுப்பில் பிரச்சனை வருது, அதனுடைய பர்பஸ் என்னவா இருக்கு, அது சம்பந்தமான புரிதல் என்ன இருக்கு, அந்த புரிதல்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவான எமோஷன் என்ன, நெகட்டிவான எமோஷன் என்ன. பாசிட்டிவான எமோஷன் என்பது எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அங்கே வரக்கூடிய நெகட்டிவான எமோஷன் என்பது கில்ட்டி, பயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவான எமோஷன்ஸ். அது வந்து இதுக்கு முன்னால் கிடைத்த அனுபவத்திலிருந்து இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது அப்படின்னா அது அந்த செயல்பாட்டை குறைக்க ஆரம்பிச்சிடும், அதுவே அந்த உறுப்புகளில் பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிருங்க. நல்லதுங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ், மலட்டுத்தன்மை, அதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறோம். மணி 9:20 ஆச்சு. 5 நிமிஷம் லேட்டாக ஆரம்பிச்சோம், 5 நிமிஷம் லேட்டாக முடிச்சிடும். ஓகேங்க, நல்லது, தொடருவோம். வேற நண்பர்கள் ஏதாவது கருத்து சொல்றேன்னா சொல்லுங்க. நன்றிங்க, நல்லபடியா இருந்துச்சு, நிறைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. சரி சரி. ரொம்ப அருமையான வணக்கம் சார், ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ. சரி சரி சரி, நல்லது ஐயா, நன்றிங்க. நன்றிங்க, நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க, தேங்க்யூ. டாக்டர், வாழ்க்கையின் சுமையை தாங்க இயலாத மனநிலை லோ சுகருக்கான காரணமா? ஆமா ஆமா, பாரம் அதிகமாக உணர்றது, அந்த உணர்வு உடம்ப பாதிக்குது. ஆமா ஆமா. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர், தேங்க்யூ. நன்றி ஐயா. இதுல இந்த ஸ்லைட்ல வந்து ஹைப்பர் வென்டிலேஷன்ங்கிறதுல கார்பன் டை ஆக்சைடு குறையுதுன்னு தான் போட்டிருக்குங்க. அதாவது
நான் சரி, நான் இப்ப எல்லாரும் போயிட்டாங்க. நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்லிடுறேன். ஓகே ஓகேங்க ஐயா. சரி ஓகே, ஓகே ரைட் ரைட். அடுத்த கிளாஸ்ல சொல்லிடுறேன். சரிங்க சரி ஓகே.